இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதம், வருடத்தினுடைய கடைசி மாதம், பண்டிகையின் மாதம், கொண்டாட்டத்தின் மாதம். இந்த மாதத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். மோவாபிய ராஜாக்கு எதிராக இஸ்ரவேல் ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள். போகிற இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. வறட்சியான ஒரு சூழ்நிலை. வறட்சியான இந்த சூழ்நிலையில, தண்ணீரற்ற நிலையில அவர்கள் தீர்க்கதரிசியை தேடுகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு நல்ல பாடல்களை பாடி ஆராதித்த போது கர்த்தருடைய கரம் எலிசா தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இந்த பள்ளத்தாக்குகளில் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வெட்டிட்டு வந்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம் சொல்லுகிறது, தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று என்று சொல்கிறார். தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. தாகத்திற்கு இல்லாத சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யுத்தத்திற்கு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த தேசத்தையே தண்ணீராலே நிரப்பினார். இவர்கள் செய்தது, பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு அந்த வாய்க்கால்கள் மட்டுமல்ல, தேசத்தையே கர்த்தர் தண்ணீரால் நிரப்பினாராம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த புதிய ஆசீர்வாதமான இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்து முடித்திருக்கும் போது கர்த்தராகி அவர் செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த வருடத்துல நம்ம பொருத்தனைகளை செய்திருப்போம், அல்லது இந்த வருடத்துல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதினாலே நம்ம ஏதாவது பொருத்தனைகளை செய்து வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற காரியமாகட்டும், அல்லது அந்த பொருத்தனைகளை செய்கிற காரியமாகட்டும் செய்யும் போது நிச்சயமாகவே தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில நமக்குண்டான எல்லாமே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்மாலே பார்க்க முடியும். இன்னைக்கு வறட்சியான சூழ்நிலைகளை கர்த்தர் அந்த மாதத்தில் மாற்றி ஆசீர்வாதமான நீரூற்றை நமக்கு உண்டாக்க போகிறார். அந்த தண்ணி எப்படி வந்துச்சு தெரியாது. அந்த வாய்க்கால்கள் எப்படிப்பட்ட தண்ணீரால் நிரப்பிடுச்சு, ஒருவேளை மழை வந்ததா தெரியாது. ஆனா காற்றையும் காணாமல், மழையையும் காணாமல் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பிற்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்கிற தெய்வம் இந்த ஆண்டிலே நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த கடைசி மாதத்திலே காற்றையும் காணாமல், மழையையும் காணாமல், தண்ணீரால நிரப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு சொல்லியிருப்பார்களே, இந்த வருடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லியிருப்பார்களே. ஒருவேளை அதற்குண்டான அடையாளங்களே இல்லாமல் போகலாம், அதற்குண்டான கொஞ்சம் கூட அறிகுறிகளே இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் காற்றையும் காணாமல், மழையும் காணாமல், எப்படி வாய்க்கால்கள் தண்ணீரால், தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டதோ அதே போல அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 12வது மாதத்துல நாங்கள் நுழைகிறோம். ஒருவேளை இது கொண்டாட்டத்தின் மாதம், சந்தோஷத்தின் மாதம். எங்களுக்கு உண்மையான சந்தோஷமே நீங்க சொன்னதை இந்த ஆண்டில் எங்க மேல நிறைவேற்றி முடிக்கிறது தான் எங்களுக்கு உண்மையான கொண்டாட்டம். ஆண்டவரே சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்பினது போல நம்முடைய குடும்பத்திலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் ஆண்டவரே, பள்ளத்தாக்கிலே வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரம்பிற்று, அந்த தேசம் தண்ணீராலே நிரம்பிற்று சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். இன்றைக்கு குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை
ஆண்டவரே, இன்னும் எதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நீங்க தீர்மானித்து இருக்கிறீங்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லப்பா, இதெல்லாம் நடக்கும் முடியுங்கிற காரியங்களே இல்லை, ஆனாலும் உம்மால செய்து முடிக்க முடியுமே, இந்த ஆண்டுல நிறைவுல நீர் செய்து முடிப்பீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடப்பதாக, இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். God bless you. God bless you.